மாசுக்கு தான் பாட்டு எழுதுறேன். நீங்க இந்த கமலஹாசன் ஒரு ஆள் தான் சார் படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசம் பண்ணி அடி வாங்கினாலும் அதே மாதிரி தான் சார் வேற ஒரு அப்ரோச். இந்த சராசரியா மரத்தை சுத்தி டூயட் பாடுற காரியத்தை ஒரு நாளும் கமலஹாசன் தன் ஜென்மத்தில் செய்ய மாட்டான். கமலஹாசனால் தமிழ் சினிமா பெருமை கொள்கிறது. 200 ஆண்டுகள் ஆனாலும் அவன் வாழ்வான், அவனை அசைக்க முடியாது. என்னையா நீ சொன்னா அந்த வாக்கு பலிக்குமான்னு கேக்குறீங்களா? இந்த பாரதி ராஜா என் வீட்டுக்கு டயலாக் வாங்க வர போது ஒரு கவிதை புத்தகம் கொடுத்தேன். ஒரே வருஷத்துல நீ டைரக்டர் ஆவேன்னு, அடுத்த வருஷம் தான் 16 வயதுல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நானா சொல்றேன், தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தமிழ் சொல்லுதியா? எதா இருந்தாலும் எந்த தொழில், கிரிக்கெட் விளையாடலாம், கவிஞனாக இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம், எழுத்தாளனாக இருக்கலாம், எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறையில் ஆழமாக உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கணும். நீங்கள் அறிவை விருத்தி பண்ண என்றைக்காவது ஒரு நாள் வெற்றியினுடைய எல்லையை தொடுவீங்க. அப்படியே தொடாமையே அந்த பிறகு போனால் கூட இறுதி வரைக்கும் முயன்றாங்கிறது கடவுள் புஸ்தகத்தில்.